ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவும் ஒரு வாழ்வின் அனுபவம். இந்த பதிவின் தலைப்பு தீரமங்கை. தீரம், வீரம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வீரம் என்பது எதிரிகள் இருக்கும் பொழுது அவர்களை சமாளிக்கும் திறம், அவர்களை வெற்றி கொள்வதும் திறம், இதுதான் வீரம். தீரம் என்பது என்ன? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்துதல், அதுதான் தீரம். அப்படிப்பட்ட ஒரு தீரத்தை உடைய பெண்மணியை பற்றி பேசுகிறேன். நான் பெயர் சொல்லப் போவதில்லை, ஒரு கதை மாதிரி சொல்லப் போகிறேன். அவளுக்கு 25 வயது இருக்கும். அந்த காலத்துலலாம் சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும். அதனால் இப்பொழுது 3 குழந்தை அவளுக்கு. இப்போ கொடுக்குற லேட்டஸ்ட் குழந்தைக்கு வயசு 2. அந்த சமயத்தில் அவளுடைய கணவருக்கு, அவர் ரயில்வேயில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவருக்கு மாற்றம் ஏற்பட்டது பாம்பேக்கு. அப்போல்லாம் பாம்பே தானே சொல்லுவேன். பாம்பேக்கு மாற்றப்பட்டார் அவர். அவர்களுடைய ஜாகை ரயில்வே குடியிருப்பில் ஆஃபீஸர்ஸ் ஃப்ளாட், அதில் தாதரில் இருந்தது அவளுடைய குடியிருப்பு. அது ஒரு 4 மாடி கட்டடம். அதில் 4வது ஃப்ளோரில் இவாளுக்கு ஜாகை ரொம்ப பெருசு. அதில் தங்களுடைய வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்களுக்காக கூட ஒரு போர்ஷன் இருந்தது தனியாக. அப்படிப்பட்ட வீடு 4வது ஃப்ளோர், 4வது தளம். கிச்சன் பெருசாக இருந்தது. கிச்சனில் அந்த மாதிரியான கிச்சனை அவள் பார்த்ததில்லை தமிழ்நாட்டில், இல்லை ஸ்ரீரங்கத்திலும் புரிஞ்சுக்கோங்க. பெருசாக இருந்தது. கிச்சனுக்கு சமையலுக்கு ஒரு நல்ல டேபிள் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டேபிளை ஒட்டிய ஜன்னல் வேறு இருந்தது. அந்த காலத்தில் ஒருவேளை பிரிட்டிஷ்காரன் கட்டின ஃப்ளாட்டோ என்னமோ தெரியும். அது ஜன்னலுக்கு கதவு ஒண்டி தான் இருக்கும். ஆனால் தடுப்போ என்னவோ ஒன்று இருக்காது. அதில் கம்பிலாம் இருக்காது, ஓப்பனாக இருக்கும் ஜன்னல். இந்த பெண் தன் 2 வயது குழந்தை, அது 3வது பையனை அந்த ஜன்னல் ஓரமாக உட்காத்தி வச்சுட்டு சமையலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள். திடீரென்று பார்த்தபோது பையனை காணவில்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எட்டி பார்க்கறதுக்கும் நாம் அந்த மேடையில் ஏறித்தான் போய் பார்க்கணும். அப்படி மேலே ஏறி போய் பார்த்தா பையன் கீழே இருக்கிற ஒரு சன்ஷேடில், குறைஞ்சது ஒரு 7-8 அடியாவது இருக்கலாம் இல்லையா, அதில் பையன் விழுந்து உட்காண்டிருக்கான். அங்கே எங்கே 2 வயசு பையன். இவள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. யாரை கூப்பிடுவது? ஃபோன் அந்த மாதிரியான வசதிகள்லாம் ஒன்றும் கிடையாது, தொலைபேசியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கூப்பிடுறதுக்குள்ளே இந்த குழந்தைக்கு என்ன ஆகுமோ தெரியாது. அவர்கள் வந்து சேருவதற்குள் இந்த குழந்தைக்கு என்ன ஆகும் தெரியாது. துணிந்தாள். அதான் தீரமங்கை. நம்புங்கள், அந்த தன்னுடைய மாடியிலிருந்து கீழே இருந்த அந்த சன்ஷேடில் குதித்தாள். ஆனால் லைட்டாக குதித்தா போல இருக்கு. அந்த சன்ஷேடு இவளுடைய பாரத்தையும் தாங்கியது, குழந்தையுடைய பாரத்தையும் தாங்கியது. நல்ல வேளை குழந்தைய ஒரு கையால் எடுத்து அந்த ஜன்னல் வழியாக தன் வீட்டு சமையலறை மேடையில் அவள் வீசினாள் என்றே சொல்லலாம், இல்லை உட்கார வைத்தாள். இவளும் துணிந்து மேலே வந்து விட்டாள். யாருக்குமே தெரியாது இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது என்று. ஆனால் என்னிடம் மட்டும் ரகசியமாக 2 வருஷம் கழித்து சொன்னால் யாரிடம் சொல்லாதே என்று நான் உங்களிடம் சொல்லுகிறேன். எனக்கும், நான் தான் பேர்லாம் சொல்லலை, எனக்கும் அவளுக்கும் உள்ள உறவு சொல்லவில்லை. எங்கள் அம்மா வழி சொந்தம் அவள். என்னை விட 12 வயசு பெரியவள். இதை தான் என்னால் சொல்ல முடியும். இப்பொழுதும் அந்த குழந்தை இருக்கிறான். அந்த அம்மா, அந்த தீரமங்கையும் இருக்கிறாள், 90 வயதை கடைந்து. இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் அனுபவம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.